Hey dudes, welcome back to our channel. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு, ஒரு லாங் ட்ரிப்பு பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அதுக்காக தான் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம். அண்டு நம்ம போகலாம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லா வியூஸையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்மகிட்ட வந்து என்ஃபீல்டு கிளாசிக் 350 இருக்குது. ஸோ பைக் வந்து எல்லாமே வந்து சர்வீஸ்லாம் கொடுத்து வேறு லெவலில் பக்காவாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா பேக் கேரியர் வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ணிவிட்டு தனியாக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுக்காகவே ஆர்டர் பண்ணேன். ஸோ அது ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஃபிட் பண்ணிட்டு எல்லாமே பேக்கெல்லாம் வந்து எடுத்து செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். டூல் கண்டிப்பாக இருக்கும். ஃபிட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஃபிட் பண்ண முடிஞ்சால் லக்கு, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷாப்பில் தான் கொண்டு போய் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறது தான் பிளானு. கைஸ், இதுதான் அந்த பேக் கேரியரு. ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நான் என்ன பிரிக்க கூட இல்லை. ஒன் வீக் ஆகுது. ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 500 தான். நான் ஸ்டோரில் போய் தனியாக கேட்டு பார்த்தேன். 2500 ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இதிலே போட்டேன். இது எப்படி இருக்குன்னு தெரில, எப்படி மாட்டணும்னு தெரில. ஸோ எப்படியோ பண்ணுறோம். பண்ண முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைனா நம்ம போய்ட்டு டேரெக்டாக மெக்கானிக் ஷாப்பில் போய் பண்ணலாம். வாங்க போகலாம். இதை பிரிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்க்கலாம், பிரிச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ எதில் ஃபிட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதில் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பண்ணி பார்க்கலாம். இதில் பண்ணாமல் இதில் தனியாக ஹோல் கொடுத்துருக்காங்க. அதை பண்ணலாமான்னு தெரில. இதில் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். அது இல்லைனா நம்ம மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துக்கலாம். ஸோ காய்ஸ், செட் பண்ணி பார்த்தேன். எல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. பட் என்னென்னா 2 நெட்டு மட்டும் கிடைக்கல. ஸோ அதில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம போய்ட்டு தனியாக ஹார்ட்வேரில் வாங்கி செட் பண்ண முடியுமா பார்ப்போம். அப்படி இல்லைனா நம்ம வந்து மெக்கானிக் ஷாப்பில் தான் பண்ணி ஆகணும். வாங்க போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.
காய்ஸ் ஒரு வழியாக போட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு மெக்கானிக் ஷாப் போனோம். அங்கே வந்து ஒர்க் இருக்குது அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு மெக்கானிக் ஷாப் போனோம். இந்த அம்பகரத்தூரில் ஆனந்த் மெக்கானிக் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று. அங்கே போனோன்னே ஓகே அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது போட்டோடனே பைக்கோட அவுட்ஃபிட் இப்படி தான் இருக்குது. ஸோ காமிக்கிறேன் இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதில் அப்படியே நம்ம பேக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேக்கு எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். எல்லாம் ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ போய் சாப்பிட்டுட்டு கரெக்டாக கிளம்பிடலாம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஷோரூமில் விட்டு ஃபுல்லாகவே வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. ஆயில் மாற்றிச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ போயிட்டு இதுவும் நம்ம ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம காரைக்காலில் நம்ம பசங்க நாங்கள் ஒரு 8 பேர் போகிறோன்னு சொன்னோம்ல. நம்ம 8 பசங்களும் அங்கே 7 பசங்களும் அங்கே வெயிட் பண்ணுவானுங்க. ஸோ நம்ம இங்கேருந்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான். அங்கே போய்ட்டு 1-2 hour கண்டிப்பாக ஆகும். பேசிவிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிவிட்டு எப்படி போகலாம் பேசிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புறது தான் ஐடியா. ஸோ இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான். அண்ட் நான் எந்த ஏரியா போகிறேன் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காகவே தெரிஞ்சிடும். ஸோ நிறைய மெயின் செட் இருக்குது. மெயின் செட்டில் நிறையா இருக்குது. அதுமாரி நிறைய இந்த லாக்டவுன் டைமில் வந்து நிறைய வந்து க்ளோஸில் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளோஸில் இருக்கக்கூடாது நாங்கள் போகிற இடம். ஸோ இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். பார்க்கலாம். க்ளோஸில் இருந்துன்னா அடுத்தடுத்த அப்படியே சூஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டு ட்ரிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காரணம் இறைவனின் இரக்கம். எத்தனை ஏமாற்றம் அனுதினம் அவமானம். எதையும் வாங்கும் உள்ளம் தொடரும் இசை பயணம். தொலைவில் வானம் போட்ட வேண்டும் நட்சத்திரம். தொடர்ந்து போராடும் கலைஞனின் மனம். போட்டாக்கள் துளைக்காது அணுகுண்டு தகர்க்காது. அவமானம் என்னுயிரை அடிக்காது. அதிகாரம் என் கனவை தடுக்காது. கருவின சொல்லிசை மைந்தன் கிடக்கட்டும். சென்றவில் சொல்லிசை செல்வங்கள் பிறக்கட்டும். கைகை பூட்டும் திருப்பங்கள் இனி நிகழும். பிரமிக்க வைக்கும் பட இனி தொடரும். புதிய பரிமாணம் பட எடுக்கும். நட்சத்திரங்களின் ஜனனம் அதை முடிவெடுக்கும். Damn, it's gonna blow. ஆவும் நதியனை நான் Baby, you should know. ஊவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது படித்தது. Damn, it's gonna blow. ஆவும் நதியனை நான் Baby, you should know. ஊவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது படித்தது. I'm gonna